ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா, ரொம்ப டிவைனா பார்க்கறதுக்கே உங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லா இருக்க போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆடி மாசம் வந்துடுச்சு. ஆடி மாசம் வந்துட்டாலே ஃபெஸ்டிவல் தான். நமக்கு வந்து வரலட்சுமி நோன்பு வருது. அது முடிச்சுட்டு நவராத்திரி ப்ரிப்பரேஷன் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நவராத்திரி ப்ரிப்பரேஷன், தீம் கொலு இதெல்லாம் வந்து நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொலு டால்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இயரும் வந்து நான் இவங்க கிட்டேருந்து வாங்கியிருந்தேன். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு டீட்டெயில்டா குடுத்திருந்தேன். லாஸ்ட் இயருமே கொலு பொம்மைலாம் எப்படி வந்தது என்னன்றதெல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்க. இந்த வருஷமும் அவங்க கிட்டேருந்து தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வாங்க நம்ம பிரிச்சுட்டே அவங்கள பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பேசலாம். 2 பொட்டி வந்து வந்துடுச்சு. சரண்யாக்கும் எனக்கும் சேர்த்து நாங்க வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து எப்பவுமே எனக்கு வந்து தனி டால்ஸ் மாரி போகாம செட் டால்ஸ் தான் எனக்கு வந்து பிடிக்கும். ஏன்னா இந்த தடவை நான் வந்து கொஞ்சம் தீம் பேஸ்டாவே தான் மேஜரா வந்து என்னோட கொலு வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு எனக்கு ஹெல்ப் ஆகிற மாதிரியான கொலு செட்டெல்லாம் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். சரண்யா வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணியிருக்கா. இதெல்லாம் எங்கேருந்து நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னா நவராத்திரி கொலு டால்ஸ் .com அப்படின்ற வெப்சைட்லேருந்து நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து நேராக போய் இவ்வளோ கொலு பொம்மைகள் வாங்கி நம்ம வந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப டயரிங்கான ப்ராசஸ். நம்ம போய் அதை பத்திரமா வீட்டுக்கு எடுத்துட்டு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம வந்து வேற ஊர்ல இருக்கோம் அப்படின்றப்போ இவங்க கிட்டேருந்து நம்ம வந்து ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரர்ஸ். அவங்க ஓனா வந்து வேர் ஹவுஸே காஞ்சிபுரம்ல வந்து வச்சிருக்காங்க. ஸோ இங்க வந்து நவராத்திரி ஆர்ட் கேலரி அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம்ல ஷாப்பே வந்து இருக்கு. நீங்க இன்கேஸ் காஞ்சிபுரம்ல இருக்கீங்க அப்படின்னா நேராவே நீங்க போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச டால்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். பட் நம்மள மாதிரி வேற ஊர்ல இருக்கிறவங்க, வேற கண்ட்ரில இருக்கிறவங்க, வேற ஸ்டேட்ல நீங்க இருக்கிறீங்கன்னா கூட இவங்க வந்து ஷிப்பிங் பண்ணுவாங்க. ஸோ நீங்க எங்கேருந்து வேணா வெப்சைட்ல வந்து பார்த்து ஜஸ்ட் நம்ம எப்படி ஆன்லைன்ல வந்து ஷாப்பிங் பண்ணுமோ அந்த மாதிரி கார்ட்ல வந்து ஆட் பண்ணி நீங்க வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம். பட் உங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அது வந்து நீங்க செக் அவுட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம கம்மியா வாங்குறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் ஆகும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய வாங்குறப்ப நம்ம ஷிப்பிங் சார்ஜஸ் அதுக்கேற்ற மாதிரி டிஃபர் ஆகும். அதே மாதிரி வேற கண்ட்ரீஸ் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா கூட அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து இருக்கும். இன்னொரு சூப்பரான ஆஃபர் என்ன அப்படின்னா நீங்க 10,000க்கு மேல ஷாப்பிங் பண்ணீங்கன்னா அவங்க கம்ப்ளீட்லி ஷிப்பிங் ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க. பேமெண்ட்டும் நம்ம வந்து ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணும்போது ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா நான் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷன்லலாம் இருக்கும். கேட்டு நீங்கள் வந்து என்ன இஷ்யூவோ அதை வந்து நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பிரிச்சிடலாம். பேக்கிங் வந்து உங்களுக்கு காட்டணும்னு நினச்ச அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு ரொம்ப சேஃபாக பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. அப் சைடு எது டவுன் எது அப்படின்ற எல்லாமே மார்க்கிங்ஸுமே வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து எடுக்கும்போதும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக எடுக்கலாம். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்றோமே எப்படி வரும் அப்படின்ற டவுட்டே உங்களுக்கு வந்து தேவையில்லை. லாஸ்ட் இயர் நம்ம கொலுலயே நீங்க பார்த்திருப்பீங்க. இவங்க கிட்ட நான் வந்து அந்த மரத்தடி பிள்ளையார் வாங்கினோம், அப்புறம் சரண்யா வாங்கின நிறைய புது டால்ஸ், பெருமாள் தாயார் எல்லாமே அவங்க கிட்டே இருந்து தான். போன தடவை சரண்யாவோட கொலுவோட ஹைலைட்டே வந்து பெருமாள் தாயாரா இருந்தது. வந்தவங்க எல்லாரும் கல்யாண செட் அதை நீங்க எப்படி வச்சிருந்தான்றது எல்லாமே நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஹைலைட்டா இருந்தது. எல்லாருமே பார்த்துட்டு பொம்மைகள் எங்க வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி எங்க கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. நம்ம வந்து பிரிச்சிடலாம். இது எந்த அளவுக்கு சேஃபா வந்திருக்கு பாருங்க. உள்ளுக்குள்ள வந்து நமக்கு நிறைய இந்த மாதிரி லேயரா வந்து வைக்கோல் வச்சிருப்பாங்க, நடுவுல பொம்மை வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பயமே வேணாம், ஒரு பொம்மை கூட டேமேஜ் ஆகாது. அந்த அளவுக்கு வந்து எல்லாமே பெர்ஃபெக்டா வரும். இப்போ இந்த இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா பொம்மையெல்லாம் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். பொம்மை எல்லாத்தையுமே வந்து பிரிச்சாச்சு. இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செட் பொம்மைகள் தான். ஸோ நம்ம வந்து தனியா பொம்மைகளோட இந்த மாதிரி செட் பொம்மைகள் தான் பார்க்கறதுக்கு வந்து நமக்கு ஒரு அழகா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா வந்து பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் இதுல வந்து எவ்வளவு செட் இருக்குன்றது வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரோட பர்த், கிருஷ்ணர் பிறக்கிறது. ஸோ அந்த செட்டு வந்து இது முன்னாடி வந்து கிருஷ்ணர் குழந்தையா இருக்கிற மாதிரி ஒரு பொம்மை வந்து வரும். இந்த செட்டில் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 9 பொம்மைகள் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் என்ன எனக்கு ரொம்ப பார்த்த உடனே நிறைவா இருக்கிறதுன்னு என்ன அப்படின்னா ஒரு செட்டுக்கு நமக்கு வந்து ஒரு பொம்மை 2 பொம்மை அந்த மாதிரி இருக்கும், ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், அவ்வளவுதான். அது நமக்கு வந்து பாக்குறதுக்கு வந்து ஒரு செட்டு மாதிரியே ஒரு நிறைவா இருக்காது. இன்னும் 2 பொம்மைகள் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். பட் இங்க இருக்கிற எல்லா செட்லயுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் ஒரு 4-5 பொம்மைகளுக்கு மேலேயே வந்திருக்கு. ஸோ நமக்கு நல்லா பார்க்கும்போது ஓகே இது வந்து இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய பொம்மைகள் இருக்கு அப்படின்னு ஒரு மன நிறைவு வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா செட்லயுமே நிறைய பொம்மைகள் வந்து இருக்கு. இந்த கிருஷ்ணர் பர்த் பொம்மையில வந்து பாத்தீங்கன்னா 9 பொம்மைகள் வந்து இருக்கு. நிறைய பொம்மைகள் இருக்கு பாருங்க. நம்ம வந்து கிருஷ்ணர் தீம் வைக்கிறப்ப இது வந்து சூப்பரா வைக்கலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இங்க வசுதேவர், அப்புறமா வந்து இவங்க வந்து தேவகி. ஸோ இவங்களோட 2 பேர் வந்து இருக்கிறாங்க.
அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா தேவர்கள் இவருக்கு பாருங்க 2 பேர் இருக்காங்க இதே மாதிரி. அப்புறம் நாரதர் இருக்காரு. அப்புறம் இந்த பெண்கள் மாதிரி அங்க மேல இருப்பாங்கல்ல அவங்க மாதிரி ஒரு இது வந்து காட்டுறாங்க. அப்புறம் நம்மளோட குட்டி கிருஷ்ணர் படுத்திருக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இவ்வளோ பொம்மைகள் வந்து இந்த செட்ல இருக்கு. கிருஷ்ணர் உரியடி இதில் வந்து ரொம்ப கியூட்டா இருந்தது. இந்த மாடம் பாருங்க, பெரிய மாடம். அப்புறம் இது வந்து அப்படியே கீழே இருக்கிற மாதிரி அதை நம்ம குத்துற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க இந்த பொம்மை. அதுக்கப்புறம் இந்த பானை இருக்குல்ல, வெண்ணெய் பானை, இது தனியா வந்து வரும். இங்க பாருங்க, இந்த மாதிரி நல்ல நீளமான கம்பி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நமக்கு வந்து விழாது. இந்த உரி இது இருக்குல்ல, இது வந்து நம்ம அப்படியே இதுல மாட்டிக்கிற மாதிரி ஹேங்கிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கம்பி நல்ல பெருசா இருக்கு. இங்க ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க, கீழே ஒருத்தர் வந்து குனிஞ்சு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி. ஸோ நம்ம இப்படி நல்லா நிறுத்திட்டோம்னா பயமே கிடையாது, இது வந்து சாயாது. நல்லா அப்படி சாஞ்சு பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி வந்து இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 2 கீழே 3 இது வந்து அப்படியே லேயரா கொடுத்துருக்காங்க ஒரே பொம்மையா. 4 5 6 7 8 பொம்மைகள் இருக்கு இதுலயுமே. நிறைய ஷாப்ஸ்ல நீங்க வந்து கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும். இவ்வளோ பொம்மைகள் இருக்கிறப்போ காஸ்ட் வந்து எவ்வளோ சொல்லுவாங்கன்னு ஓரளவுக்கு உங்களுக்கே தெரியும். பட் ரொம்ப ஒர்த் ப்ரைஸ்ன்னு சொல்லுவேன். பொம்மைகளோட ஃபேஸ் எதுவுமே வந்து பார்க்கும்போது நல்ல பிரைட்டா இருக்கு பாருங்க, ரொம்ப நல்ல பளிச்சுன்னு இருக்கு. பொம்மைகள் எல்லாமே புதுசா அவங்க வந்து பெயிண்டடா ஃப்ரெஷ்ஷா நமக்கு வந்து அனுப்புறாங்க. ஸோ இது வந்து ஒரு செட்டு, கிருஷ்ணர் உரியடி செட்டு. நெக்ஸ்ட் இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கொலுவுல வந்து ஒரு கடைவீதி தீம் மாதிரி நம்ம வந்து வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வைக்கலாம். ஒரு கிராமம் மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் செட் ஆகிற மாதிரி தான் இது வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஐஸ்கிரீம் ஷாப்பு வந்து ஒரு செட்டு. இது வந்து ஒரு குட்டி செட்டு தான். பட் இதுல வந்து எவ்வளவு பொம்மைகள் இருக்கு பாருங்க. ஒரு கடை ஒன்று இருக்கு, அதுவே நல்ல பெருசா இருக்கு. விற்கிறவர் ஒருத்தர், 4 பசங்க வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது இது. மேல வந்து நமக்கு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் சொல்லிட்டு அது உள்ள ஒரு இது மாதிரி இங்க ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரியே வந்து போன வருஷம் நான் வந்து டீ கடை செட் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து அரச மரத்தடி பிள்ளையார் வாங்கியிருந்தேன். எல்லாத்துலயுமே நிறைய பொம்மைகள். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து நம்ம இந்த வருஷம் நீங்க பாப்பீங்க இதெல்லாம் நாங்க எப்படி வைக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஒரு செட்டு. அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ரங்கோலி செட்டு. ரொம்ப கியூட்டா இருக்கு பாருங்க. நல்ல வந்து ஒரு பெரிய வீடு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவே நல்ல வெயிட்டா இருக்கு. அது போக 2 பேரு கோலம் போடுற மாதிரி இந்த மாதிரி வந்து கலர் வச்சிருக்கிற மாதிரி ஒருத்தவங்க இருக்கிற மாதிரி இருக்காங்க. அப்புறம் இங்க தனியா வந்து ஒரு சின்ன கலர் குப்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு ரங்கோலி நமக்கு ஒரு அட்டை மாதிரி கொடுத்துட்றாங்க. அப்புறம் 2 குழந்தைங்க. ஸோ இந்த செட்லயே பாத்தீங்கன்னா 1 அப்புறமா வந்து 2 3 4 5 அதுக்கப்புறம் இதோட ப்ராப்ஸ் எல்லாம் வந்து ஒரு 2 எக்ஸ்ட்ரா வருது பாருங்க. ஸோ நிறைய வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பஞ்சு மிட்டாய் செட்டு. இதுவுமே ஒரு குட்டி செட்டு தான். பட் இதுக்கே பாத்தீங்கன்னா 3 பொம்மைகள் கொடுத்துருக்காங்க பாருங்க அழகா. ஸோ ஒருத்தர் விற்கிறவர், அப்புறம் 2 பேரும் பஞ்சு மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி வந்து நமக்கு கிளி ஜோசிய செட் இருக்கு. இது வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு அப்படின்னு. கோயில் மாதிரி நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அழகா நம்ம கிளி ஜோசியம் மாதிரி வெளியே வைக்கலாம். இது வந்து வீடு மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. கப்பிள் வந்து வந்துருது. இதுவே 3. அப்புறம் ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பாக்ஸ் வரும்ல, கிளியோட கூண்டு அது, அப்புறம் கார்ட்ஸ் இருக்கிற மாதிரி, அதுல கிளி இருக்கிற மாதிரி. இந்த கிளி வந்து தனியா எடுக்கலாமா? எங்க பாருங்க, இந்த கிளி வந்து ரொம்ப குட்டியா இல்லாம ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து நம்ம அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்க கால் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்படி உட்காந்துருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு. இதுலயே நமக்கு வந்து எவ்வளவு பொம்மைகள் வருது பாருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய இந்த பிளே செட் மாதிரிலாம் நிறைய வச்சிருக்காங்க. கேரம் விளையாடுற மாதிரி, செஸ் விளையாடுற மாதிரி, அப்புறமா குழந்தைங்க கிரிக்கெட் விளையாடுற மாதிரி எல்லாம் கூட இருக்கு. ஸோ நம்ம தீமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பொம்மைகள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி கிரியேட்டிவான கலெக்ஷன்ஸ் அவங்க கிட்ட நிறைய இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பானிபூரி செட், இது கடை, இது அவங்க ரொம்ப பத்திரமா அமைச்சாங்க. நாங்க அந்த பானையை உடைச்சிட்டோம். ஸோ அது போல இதுல வந்து உங்களுக்கு ஒரு பானை வச்சிருக்கேன். அந்த பிக்சர் நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்றேன் பாருங்க. நல்ல ப்ராடா ஒரு பானை வந்து இருந்தது. ஸோ எடுக்கும்போது என்ன பண்ணிட்டோம், அது குட்டியா இருந்ததுனால இது பண்ணிட்டோம். ஆனா எங்க கிட்ட இருக்கிற ஒரு பானை உங்களுக்கு சாம்பிளுக்கு வந்து இதை விட வந்து இன்னும் கொஞ்சம் குட்டியா வைடா இருக்கிற மாதிரி அழகா அந்த பானை வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ அந்த மாதிரி தேடி நம்ம வந்து வாங்கணும். ஸோ இந்த பானிபூரி செட்லயும் பாருங்க, இது வந்து தனியா கொடுத்துருக்காங்க. இந்த பானிபூரி ஒரு பாக்ஸ்ல வச்சிருப்பாங்கல்ல, அது இந்த பாக்ஸ். அப்புறம் இங்க வந்து ஒரு மேடை மாதிரி, இதுல வந்து அழகா பானிபூரி கடை அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அகெயின் ஒரு பேர் ஒருத்தங்க இருக்காங்க, குழந்தைங்க ஒரு பேர் வந்து இருக்காங்க. நமக்கு இந்த ஸ்டாண்டு, அதோட பானிபூரி இது, அதுக்கப்புறம் ஒரு பானை, இந்த மாதிரி ஒரு செட் வந்து வருது. நமக்கு வந்து எந்த டேமேஜுமே இல்லாம
நிறைய ஃபிக்ஸ் பண்ற மாதிரி ப்ராப்ஸ் எல்லாம் கூட வந்து வந்திருக்கு. பட் எதுவுமே வந்து டேமேஜ் ஆகாம ரொம்ப அழகா வந்து வந்திருக்கு. இதுல உங்களோட ஃபேவரட் பொம்மை என்ன அப்படின்றத வந்து சொல்லுங்க. இதெல்லாம் யார் யார் என்னென்ன வாங்கியிருக்கோன்றதெல்லாம் நவராத்திரி அப்போ இது யார் யார் கொலுல நீங்க வந்து பாப்பீங்க அப்படின்றதெல்லாம் நீங்க வந்து அப்போ பாத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த தடவை நவராத்திரியோட நியூ அடிஷன் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ அவங்களோட கான்டாக்ட் நம்பரு, அதுக்கப்புறமா வந்து வெப்சைட் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் நீங்க வந்து என்கொயரிக்கு எல்லா நம்பர்ஸுமே நான் வந்து ஸ்கிரீன்லயும் முடிஞ்ச அளவு கொடுக்குறேன். இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணீங்கன்னா எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இந்த நவராத்திரி நாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. நீங்க எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்றத வந்து சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னும் வந்து சொல்லுங்க. உங்களோட ஃபீட்பேக் எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. ஸோ மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். ஹாப்பி நவராத்திரி இன் அட்வான்ஸ். பை.